மாட்டுப் பொங்கலுக்கு அம்மா வீட்டுக்கு போன விலாங் தான் இது. காலையில் நாங்கள் போய் இறங்குனதுமே வந்து பூரி, வாத்துக்கறியும், சிக்கன் கறி, அதுக்கப்புறம் முட்டை, வடை ரெடியாக செஞ்சு வச்சுட்டு இருந்தாங்க அம்மா. சாப்பிட்டுட்ட உடனே ட்ரெஸ்லாம் எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அம்மா எல்லாருக்குமே எடுத்திருந்தாங்க. எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாகவே எடுத்திருந்தாங்க. இது வந்து அத்தைக்கு வந்து எந்த புடவை பிடிச்சிருக்கோ எடுத்துக்க சொல்லு அப்படின்னாங்க. அத்தையும் வந்திருந்தாங்க. இந்த புடவை அத்தைக்கு பிடிச்சிருக்குனாங்க. அதனால் வந்து இந்த புடவை வந்து வச்சு பார்த்துட்டு அத்தைக்கு வந்து அது கொடுத்தாச்சு. மாமாவுக்கு ஒரு வேட்டி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா வந்து எங்கள் ட்ரெஸ்க்கு வந்தாச்சு. இது வந்து அவருக்கு ஒரு டிஷர்ட் எடுத்திருந்தாங்க. அவருக்குமே இது பிடிச்சிருக்கு அப்படின்னாரு. காலர் வச்ச டிஷர்ட் தான் நானும் கேட்டிருந்தேன். சர்ச்சுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலர் வச்சது. இது வந்து என்னோடய டாப்பு அம்பர்லா கட்டிங் கேட்டிருந்தேன். அதேமாரி அம்பர்லா எடுத்திருந்தாங்க. அதுக்கு மேட்சாக வந்து ஒரு மெரூன் கலரில் வந்து ஒரு லெகின் ஒன்று எடுத்து கொடுத்துருந்தாங்க. சாண்ட்ராக்கும் தனியாக்கும் வந்து ட்வின்ஸ் ட்ரெஸ் மாரி எடுத்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி எடுக்கலை. 2 பேருக்கும் ஒன்றா ட்வின்ஸ் ட்ரெஸ் மாதிரி எடுத்ததில்லை. அதனால் அம்மா வந்து அவங்களே வந்து எடுத்திருக்காங்க செலக்ட் பண்ணி. ரொம்ப பிடிச்சிருந்தது 2 பேருக்கும். அதுக்கப்புறம் இதெல்லாமே எடுத்து வச்சுட்டு பார்த்துட்ட உடனே எல்லாருக்குமே தேவையான இன்னர்ஸுமே எடுத்திருந்தாங்க. எப்போவுமே ட்ரெஸ் எடுத்து எங்களுக்கு அதுக்கு தேவையான இது எல்லாமே எடுத்து கொடுத்துருவாங்க. செட்டாக எடுத்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பொங்கலுக்கு சீர் செய்யணும்ல, அதனால் வந்து எல்லாமே அம்மா கடையில் வாங்கி வச்சுருந்தாங்க. முறுக்கு, அதிரசம், மிக்சரு அது எல்லாமே பசங்களுக்கு தேவையானது எல்லாமே வந்து வாங்கி வச்சுருந்தாங்க. இது எல்லாமே வந்து நமக்கு தான். அதுக்கப்புறம் வந்து காலையிலேயே பாருங்கள் அதை சாண்ட்ரா வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டா. அவங்க மாமா அங்கே வாங்கி கொடுப்பாங்க. அவள் அங்கே போகிறதே அவங்க மாமா அங்கே ஏதாவது வாங்கி கொடுப்பாங்கன்னு தான். அதுக்கப்புறமா அவள் ஜாலியாக விளாட்டுது, எங்களை கண்டுக்கவே இல்லை. கரும்பெல்லாம் சாப்பிட்டு பசிக்கவே இல்லை. சரியான வெயில் வேறு அங்கே. அதுக்கப்புறம் மதியம் ஆயிடுச்சு. சுத்தமாக பசியே இல்லை. மதியத்துக்கு என்னென்னா சீலா மீன் குழம்பு வச்சுருந்தாங்க. வா வாவல் மீன் வறுவல் செஞ்சு வச்சுருந்தாங்க. முட்டை, வாத்துக்கறி வந்து வறுத்தும் வச்சுருந்தாங்க. திரும்பவும் வடை சுட்டுருந்தாங்க. முட்டை இதெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு இது வந்து மீன் முட்டை செனை இருக்குது பார்த்தீங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வறுத்தா தான் ரொம்ப பிடிக்கும். குழம்புல போட்டுட்டாங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு. இந்த நாள் எங்களுக்கு ரொம்ப சூப்பராக போச்சு இந்த மாட்டுப்பொங்கல். உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.